எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டு எப்படி இருக்குன்னு? லைக் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், குடிக்க தண்ணி. இது 3மே ஈஸியாக கிடச்சிட்டு எப்படி இருக்குன்னு? இதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக தான் 1916ல் ஜான் பி கேல்ஹார்னு ஒரு எத்தாலஜிஸ்ட் 9க்கு 4.5ன்னு ஒரு வீட்டை கட்டுறாரு. அதுக்கு யூனிவர்ஸ் 25ன்னு ஒரு பேர் வச்சு அதில் வந்து ஒரு 4 பேர்ஸ் ஆஃப் மைஸை இறக்குறாரு. 4 மேல் மைஸ், 4 ஃபீமேல் மைஸ். அதுக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், குடிக்க தண்ணி, இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் மாதிரி வாழ்க்கை தர்றாரு. அது நார்மலாகவே வேட்டையாடி தான் சாப்பிடுவோமா, இந்த பூச்சி புழுவெலாம் வேட்டையாடி சாப்பிடுவோமா. அதுக்கு வேட்டையாடுற அவசியம் இல்லாதனால டே 1ல் 8 மைஸாக ஆரம்பிச்சிது. வெறும் 19 மாதத்துலேயே 2200 மைஸஸாக ரிப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இப்போ நம்மளை ஒரு 10 பேர்த்த கொண்டு போய் ஒரே வீட்டில் வச்சு இதெல்லாம் தரேன்னு சொன்னாலே நம்ம ஒத்துமையாக இருக்குன்றதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம் தான். அது மாதிரி தான் இந்த மைஸஸும். டே 1ல் சொர்க்கம் மாதிரி ஆரம்பித்த இந்த இடம் வெறும் 4 வருஷத்தில் டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 0 மைசஸ், ஒரு மைசஸ் கூட உருப்படியே இல்லை. இந்த மாதிரி அவர் ஒரு டைமில் 2 டைம் இல்லை, மொத்தம் 25 டைம் அந்த எத்தாலஜிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நம்மளுக்கும் இந்த மாதிரி இருந்தால் நாமளும் இந்த மாதிரி தான் ஆயிருப்போம்னு நான் நினைக்கிறேன்.